கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. தேவ ஜனமே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. எவ்வளவு அழகான சாட்சி பாருங்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். தேவ ஜனமே, ஒருவேளை இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்குள்ளாய் ஒரு கேள்வி எழும்பிற்று. ஆண்டவர் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறபடி என் ஜீவியம் இருக்கிறதா என்று. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஜீவியத்தை வாழ்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். அவள் பாவியானவள் தான். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ள பெண்கள் இருந்தார்கள், ஆலயத்திலேயே தங்கி இருந்த பெண்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து சொல்லாத தேவன் இந்த பாவியான ஒரு ஸ்திரீயை பார்த்து இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் தன் கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நினைத்தாள். நான் நினைக்கிறேன், அவள் ஆண்டவரிடத்தில் வந்த போது, ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்திருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, தன் தலைமயிரினால் அதை துடைக்க செய்தாளா. பெண்களுக்கு கனமாய் இருப்பது தலைமுடிதான். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அல்லது கனமான ஒன்றை கூட ஆண்டவருக்காய் ஒன்றும் இல்லை, குப்பை என்று எண்ணினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாளா. அது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதை விட ஆண்டவரை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று அவள் காண்பித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் பரிமள தைலத்தை பூசினாளா. அவள் பணக்காரி அல்ல, ஆனால் அவள் எதற்காக பணம் சேர்த்தாள் என்றும் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த காசிற்கு அவள் பரிமள தைலத்தை வாங்கி ஆண்டவருடைய பாதத்தில் பூசினாள். தேவ ஜனமே, இன்றைக்கும் இந்த காரியங்கள் நமக்குள் இருக்குமானால், அதாவது நம் பாவத்தை நினைத்து உண்மையாய் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருந்து நம்முடைய கனம் என்று எண்ணுவதை ஆண்டவருக்காய் குப்பையாய் போட்டுவிட்டு, ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொல்வது போல சொல்வதை விட எவ்வளவாய் நேசிக்கிறேன் பாரும் ஆண்டவரே என்று காண்பித்து, எல்லாவற்றுக்கும் மேலாக விலையேற பெற்றதை கூட உமக்காக நான் அற்பமாய் எண்ண தயார் என்று இருக்குமானால், நிச்சயம் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று. தேவ ஜனமே, அந்த வார்த்தை சொல்லும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை அமைய இந்த நாளில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,